உலகப் போர் 3ஆம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தொடங்கினால் அதன் விளைவுகள் பேரழிவு மற்றும் தொலைதூர விளைவுகளை ஏற்படுத்தும். இது மனித நாகரிகத்தின் போக்கை மாற்றக்கூடும். அணு ஆயுதங்களின் பயன்பாடு மோதலை விரைவாக மோசமடையச் செய்யும், உடனடி அழிவு மற்றும் நீண்டகால உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும். அணு வெடிப்புகளின் உடனடி விளைவுகள்: பெரும் உயிரிழப்புகள். அணு வெடிப்புகள் இலக்கு நகரங்கள் மற்றும் பகுதிகளில் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். வெடிப்பு, வெப்பம் மற்றும் கதிரியக்கம் காரணமாக மில்லியன் கணக்கானோர் உடனடியாக இறக்கலாம். உள்கட்டமைப்பு அழிவு: நகரங்கள் குழியாக்கப்படும். மின்சார நிலையங்கள், மருத்துவமனைகள், போக்குவரத்து வலையமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படும். தீப்பிழம்புகள் மற்றும் கதிரியக்கம்: வெடிப்புகளின் தீவிர வெப்பம் தீப்பிழம்புகளை ஏற்படுத்தும். அதே நேரம் கதிரியக்க வீழ்ப்படிவு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி பெரிய பகுதிகளை வாழ முடியாததாக ஆக்கும். அணு குளிர்காலம் சூரிய ஒளி தடுப்பு: எரியும் நகரங்கள் மற்றும் காடுகளிலிருந்து புகை மற்றும் கரி வளிமண்டலத்தில் உயர்ந்து சூரிய ஒளியை தடுக்கும். இது உலகளாவிய வெப்பநிலையில் கடுமையான வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பயிர் தோல்விகள்: குறைந்த சூரிய ஒளி மற்றும் குறைந்த வெப்பநிலை விவசாயத்தை சீர்குலைக்கும். இது பரவலான பயிர் தோல்விகள் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். பஞ்சம்: உணவு உற்பத்தி அமைப்புகளின் சரிவு உலகளாவிய பஞ்சத்தை ஏற்படுத்தும். இது பில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும். சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் சேதம்: கதிரியக்க மாசுபாடு. கதிரியக்க வீழ்ப்படிவு மண், நீர் மற்றும் காற்றை மாசுபடுத்தும். இது புற்றுநோய், மரபணு பிறழ்வுகள் மற்றும் பிறப்பு குறைபாடுகள் போன்ற நீண்டகால சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும். சூழலியல் சரிவு: வாழ்விடங்களின் அழிவு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு பல தாவர மற்றும் விலங்கினங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். காலநிலை சீர்குலைப்பு: அணு குளிர்காலம் மற்றும் எரியும் நகரங்களிலிருந்து வெளிவரும் பசுமை குடில் வாயுக்களின் வெளியீடு உலகளாவிய காலநிலையில் கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். சமூக மற்றும் பொருளாதார சரிவு: அரசாங்கங்களின் சரிவு, அரசியல் மற்றும் பொருளாதார மையங்களின் அழிவு அரசாங்கங்களின் சரிவுக்கு மற்றும் சமூக ஒழுங்கின் சீர்குலைப்புக்கு வழிவகுக்கும். பொருளாதார பேரழிவு: வணிகம், தொழில்துறை மற்றும் நிதி அமைப்புகள் அழிக்கப்படுவதால் உலக பொருளாதாரம் சரிந்துவிடும். வேலையின்மை மற்றும் வறுமை மிக அதிகமாக உயரும். வளப்பற்றாக்குறை: உணவு, நீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் போன்ற அத்தியாவசிய வளங்கள் குறைவாகிவிடும். இது மீதமுள்ள வளங்களுக்கான மோதல்களுக்கு வழிவகுக்கும். கதிரியக்க நோய்: பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிர் பிழைத்தவர்கள் கடுமையான கதிரியக்க நோயால் பாதிக்கப்படுவார்கள். இதில் குமட்டல், வாந்தி, தீக்காயங்கள் மற்றும் உறுப்பு செயலிழப்பு போன்ற அறிகுறிகள் அடங்கும். பெருந்தொற்று நோய்கள்: சுகாதார அமைப்புகள் மற்றும் சுகாதாரம் சீர்குலைந்து நோய்கள் பரவக்கூடும். இது COVID-ஐ விட மோசமான தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடும். மன ஆரோக்கிய நெருக்கடி: அணுப்போரின் மனவியல் தாக்கம் ஆழமானதாக இருக்கும். இது பரவலான அதிர்ச்சி, PTSD மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். நீண்டகால உலகளாவிய விளைவுகள்: மக்கள் தொகை குறைவு, இறப்புகள், குறைந்த பிறப்பு விகிதம் மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் ஆகியவற்றின் கலவையால் உலக மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப பின்னடைவு: நவீன தொழில்நுட்பத்தை பராமரிக்க உள்கட்டமைப்பு மற்றும் வளங்கள் இல்லாமல் மனிதகுலம் தொழிற்துறைக்கு முந்தைய நிலைகளுக்கு பின்னடையக்கூடும். வாழ முடியாத பகுதிகள்: கதிரியக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் சரிவால் பாதிக்கப்பட்ட பெரிய பகுதிகள் பல நூற்றாண்டுகளுக்கு வாழ முடியாததாக இருக்கக்கூடும். அழிவு சாத்தியம்: மோசமான சூழ்நிலையில் ஒரு முழுமையான அணுப்போர் மனித இனத்தின் உயிர் வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும். மீட்பு பின்வரும் விஷயங்களை பொறுத்திருக்கும். உயிர் பிழைத்தவர்களின் ஒத்துழைப்பு: உயிர் பிழைத்தவர்கள் சமூகத்தை மீண்டும் கட்டமைக்க ஒன்றாக வேலை செய்யும் திறன். அறிவை பாதுகாத்தல்: எதிர்கால தலைமுறைகளுக்கு அறிவியல், கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப அறிவை பாதுகாக்கும் முயற்சிகள். சர்வதேச சமரசம்:
எதிர்கால மோதல்களை தடுக்க அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான புதிய கட்டமைப்புகளை நிறுவுதல் NTZDLK. இது முந்தைய உலகப் போர்களை விட மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். உடனடி அழிவுக்கு பின்னர் நீண்டகால உலகளாவிய விளைவுகள், சுற்றுச்சூழல் சேதம், சமூக சரிவு மற்றும் மனித இனத்தின் உயிர் வாழ்வுக்கான அச்சுறுத்தல்கள் ஏற்படும். மீட்பு சாத்தியமானது என்றாலும் அதற்கு மிகப்பெரிய முயற்சி, ஒத்துழைப்பு மற்றும் மோதல் மற்றும் ஒத்துழைப்பை எவ்வாறு அணுகுகிறோம் என்பதில் அடிப்படை மாற்றம் தேவைப்படும். இத்தகைய போர் ஏற்பட